இதில் எல்லாமே சுடிதாருங்க, சாரீஸ். இது மட்டும் தான் இதில் வச்சுருக்கேன். என் மேலே எல்லாம் தலைவாணி அடிக்கிட்டேன். மேல் ஃபுல்லாக தலைவாணி, புது பெட்ஷீட்டுங்க. இது ஏன்னா கெஸ்ட்டு வந்தாலும் எடுத்து கொடுக்க வேணும். ரெண்டாவது குளிர்காலத்தில் போத்திக்கிறதுக்கு அந்த மாதிரி. என்னது பூசணிக்கா? இன்னைக்கு என்ன குழம்பு? இன்னைக்கு விகாஸ்க்காகவே வந்து இது செய்கிறேன். நிச்சயமாக வந்து நாங்கள் கன்னியாகுமரி வந்தாக்க கட்டாயமாக வரோம் நாங்கள் அங்கே. ஏன்னா எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்றைக்கி நம்மளுடைய செகண்ட் ஃப்ளோருக்கு தான் வந்திருக்கிறோம். செகண்ட் ஃப்ளோர் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா பெட்டிங்க எல்லாம் ஹாஸ்டல் போனாங்கள்ல பொண்ணுங்க, அந்த பெட்டிங்க, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பெட்ஷீட்டுங்க, தலைவாணிங்க. 4 ரூமில் படுக்கிறோம். 4 ரூமில் இருக்கிற பெட்ஷீட் தலைவாணிங்க எல்லாம் இங்கே தான் கொண்டு வந்து வச்சுருக்குறோம். இப்போ அதுக்குன்னே வந்து ஒரு ஸ்லாப் அடித்தாச்சு. இப்போ இந்த சைடு வந்து கேப் சும்மா இருந்துச்சு. இப்போ இந்த சைடில் வந்து 2 பலகையை போட்டு, நம்ம வினிஷா பொண்ணுடைய கட்டல் உடஞ்சிருச்சு இல்லைங்களா, அந்த கட்டலை அப்படியே வந்து எடுத்து ஸ்லாப்பாக அடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு டோர் போட்டோமாக்கா நீட்டாயிரும். நம்ம வேணுங்கிற பெட்ஷீட்டுங்களை மட்டும் இங்கே அடுக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் நினைப்பீங்க என்னடா இத்தனை பெட்ஷீட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. கட்டாயமாக தேவைப்படுது. ஏன்னா கெஸ்ட்டு வந்தாலும் எடுத்து கொடுக்க வேணும். ரெண்டாவது குளிர்காலத்தில் போத்திக்கிறதுக்கு அந்த மாதிரி உள்ளன் சொட்டுருங்க பெட்ஷீட்டுங்க தேவைப்படுது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தையும் 2 பெட்ஷீட், 2 தலைவாணி 3 தலைவாணி தான் வச்சு படுக்கிறாளுங்க. அதனால் தலைவாணிங்க தேவைப்படுது. இது மாதிரி வந்து ஒரு சில தேவைகளுக்காக வாங்கினது அப்படி அப்படியே சேர்ந்துருச்சு. அதுதான் இத்தனை பெட்ஷீட் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வைக்கிறோம். இப்படி இருக்கிற இந்த ரூம்பு எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ரூமில் எல்லாமே ஃபுல்லாக துணிங்க தான் அடுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அடுக்கிட்டு இந்த 2 கபோர்டும் எப்படி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இன்னைக்கு காலையில் எங்களுக்கு இதுதான் வேலை. இதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை செய்யணுன்ட்டு இன்றைக்கி இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் மடித்து கொடுக்க திலகா எடுத்து அடுக்கிடுவா. இந்த வேலையை முடிச்சுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. அப்பா ஓரளவுக்கு சுத்தம் பண்ணிட்டோம். இன்னும் இந்த பாத்திரத்தெல்லாம் வந்து இந்த ரூமுக்குள்ளே வந்து மேலே அட்டார் இருக்குது. அந்த அட்டாரில் தூக்கி வைக்கணும். லேடர் விட்டுட்டு வந்துட்டோம். அதுக்காக வந்து இந்த பாத்திரத்தினே எடுக்காம இருக்கிறோம். மற்றபடி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியாச்சு. இதில் வந்து மேலே எல்லாம் தலைவாணி அடிக்கிட்டேன். மேல் ஃபுல்லாக தலைவாணி, புது பெட்ஷீட்டுங்க. கீழே ஃபுல்லாக கீழே பெட்டுக்கு வைக்கிற பெட்ஷீட்டுங்க, போத்திக்கிற பெட்ஷீட்டுங்க. அதுக்கும் கீழே வந்து நம்ம ட்ராவலுக்கு கொண்டுட்டு போகிற பெட்டிங்க, அதுக்கப்புறம் வேண்டாத பொருட்கள்லாம் வச்சுருக்கோம். இப்போ இந்த கபோர்டில் என்னான்னு பார்த்துடலாம். இதில் எல்லாமே சுடிதாருங்க, சாரீஸு. இது மட்டும் தான் இதில் வச்சுருக்கேன். என் பையன் சொன்ன மாதிரி வீட்டில் பாதி கபோர்டுங்களை நானே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டேன். அதில் வந்து பெரிய கபோர்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. எத்தனை துணி வேணுமோ வச்சுக்கோ அப்படின்னு. அதில் கொண்டு வந்து அடுக்கி வச்சுக்கிற சாரீஸ் தான் இது. அப்புறம் சுடிதாருங்க, அப்புறம் இன்ஸ்கர்ட்டு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து வச்சாச்சு. அவ்வளோதான் இந்த கபோர்டில். ஓகேங்களா? எப்படியா வந்து இன்றைக்கி வந்து மேல் ஃப்ளோர் ஃபுல்லாக சுத்தம் பண்ணியாச்சு. சுத்தம் பண்ணல, ஓரளவுக்கு ரெடியாக பண்ண, ஒரு 50% ரெடியாக இருக்குது. இன்னும் ஒரு 50% ரெடி பண்ணணும். என்னது பூசணிக்கா? இன்னைக்கு என்ன குழம்புப்பா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை இல்லைடா, இன்னைக்கு அப்போ என்ன குழம்புன்னு கேட்குறேன். ஓ, குழம்பா? பூசணிக்கா குழம்பு. நம்ம ஊரில் வந்து திருஷ்டிக்கு மட்டுமே உடைக்கக்கூடிய இந்த பூசணிக்காய், வெள்ளை பூசணி வச்சு இன்னைக்கு வந்து ஒரு மோர் குழம்பு வைக்கலாம். ஓகேவா? மோர் குழம்பு வந்து வெண்டைக்காயில் வைப்பாங்க, நிறைய காயில் வைக்கிறாங்க. நாம் இன்னைக்கு வெள்ளை பூசணிக்காயில் வைக்கலாம். ஓகேவா? ஒரு கொஞ்சோண்டு மட்டும் பூசணிக்காய் மோர் குழம்புக்கு வச்சுக்கிட்டு மீதி வந்து என்ன பண்ண போகிறேன்? சட்னி செய்ய, ஜூஸ் போட போகிறேன். ஜூஸ் போட்டு கொடுக்க போகிறேன். கேட்டில ஜூஸ், மாம்பழ ஜூஸ் குடிச்சில? ஐயோ, இன்னைக்கு வந்து வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ். இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லதுங்க வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கிறது. அதனால தான் ஜூஸ்க்காக தான் மெயினாக வாங்கிட்டு வந்தார் எங்கள் வீட்டுக்காரரு. சரி, அதில் வந்து அப்படியே கொஞ்சம் வந்து நம்ம இதுவும் பண்ணிடலாம், குழம்பும் வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் வைக்கிறேன். அது வந்து ரொம்ப ஈஸியான, இருக்கிறதுலே குழம்புகள்லேயே ரொம்ப ஈஸியான குழம்பு மோர் குழம்பு தான். அது நம்ம ஈஸியாக வச்சிடலாம். மேலே கட் பண்ணிடலாம் மேடம். கத்தியில் தான் கட் பண்ணணும். போ திலகா, ஒரு கத்தி எடுத்து போடு. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம மோர் குழம்பு அப்படின்னாலே தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, வரமிளகா, இஞ்சி, கூட வந்து கருவேப்பிலை. எப்படிங்க? அவ்வளோதான். தாளிப்பு பொருட்கள் இவ்வளோதான். அதுக்கப்புறம் நமக்கு வெள்ளை பூசணிக்காய் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன்.
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கடுகு சீரகம் ரெண்டையும் போட்டு தாளிக்க போறோம். கடுகு கடலப்பருப்பு சீரகம் போட்டு தாளிச்சிடலாம். போட்டலாமா? கடுகு கடலப்பருப்பு கொஞ்சமா சீரகம். ஓகே, பொரியிட்டோம் அது. ஓகே, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகா வரமிளகா ரெண்டையும் கூட வந்து இஞ்சி கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. நல்லா ஸ்மெல்லாக இருக்குது. அவ்வளோதான், காயை கொட்டிடலாம். இன்னைக்கு விகாஸ்க்காகவே வந்து இது செய்கிறேன். இது மோர் குழம்பு. அவன் தான் வந்து எனக்கு மோர் குழம்பு வேணும்னு கேட்டான். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் மஞ்சத்தூளும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் பதிலாக தான் மிளகா போட்டுக்கலாம். குழம்பு வெள்ளையாக இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. நான் ஏற்கனவே கொஞ்சம் ஊற்றிட்டேன், ஒரு டம்ளர் தண்ணி. அவ்வளோதான். இது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். பூசணிக்காய் வேகணும் இல்லைங்களா? வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு அரைக்க வேண்டிய தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். நம்ம என்ன ஊற்றி போட்டு அரைக்கிறேன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். உங்களுக்குலாம் தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்குலாம் தெரியுங்கிறத. தேங்காய் கொஞ்சம், அதுக்கப்புறம் பாருங்கள் துவரம்பருப்பு 1 ஸ்பூன், துவரம்பருப்பு 1 ஸ்பூன், பச்சரிசி 2 ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இது ரெண்டையும் இது கூட சேர்த்திக்கலாம். கூட வந்து சீரகம். அவ்வளோதான். சீரகம் கொஞ்சம் பச்சை மிளகா, அதான் ஒரு 3 பச்சை மிளகா. ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் காந்தாரி மிளகாங்கிறதுனால ஒரு 3 போட்டிருக்கேன். ஓகே, இது 4ஐயும் சேர்த்து நம்ம போட்டு அரைச்சிடலாம். இந்தா தேங்காய் அரைச்சிட்டேங்க. அதை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அதில் ஊற்றக்கூடாதா? ஃபுல்லாக தான் ஊற்றணும். பார்த்துட்டு ஊற்றலான்னு எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இதே கரெக்டாக இருக்குதுல்ல? எப்படி கொஞ்ச நேரம் வேகட்டும். அப்படியே அது வெந்ததுக்கப்புறம் கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தயிர் ஊற்றணுமா, முடிஞ்சு போச்சு வேலை. ஓகே, அவ்வளோதான். மோர் குழம்பு, விகாஸ் ஆசைப்பட்ட மோர் குழம்பு ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் ஊற்றிட்டுங்க. அவ்வளோதான். நல்லா அந்த தயிரை வந்து நல்லா சிலிப்பி விட்டு ஊற்றிக்குங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு அடுப்பை ஆஃப் பண்ணாமல் ஊற்றாதீங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஊற்றுங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தம்பியோட மோர் குழம்பு சூப்பராக ரெடி. நீ சாப்பிட்டாக்க முடிஞ்சுவார். என்ன பிரியா, பொட்டி பத்தியா பார்த்தேங்க்கா. இந்த பெட்டி தான் பிரித்து பார்க்க போகிறேன். இந்த பெட்டியில் வந்து என்ன பார்சல் அப்படின்னாக்கா, நம்மக்கிட்ட ரெகுலராக சாரீ எடுக்கிறவங்க வந்து நமக்காக அங்கேருந்து அவங்க வீட்டில் என்னது லவுங்க இருக்கு இல்லைங்களா, பட்டை லவுங்க இருக்கு இல்லையா, அந்த லவுங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க, கிராம்பு இல்லை கிராம்பு தெரியுதா, அதுக்கு அந்த தோட்டமாக இருக்கிறதுக்கு என்ன எஸ்டேட், கிராம்பு எஸ்டேட் வச்சுருக்கோம். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் நான் கொடுத்து விட்டுமான்னு கேட்டாங்க. சரி, அன்பாக கேட்குறாங்களே, பாசமாக கேட்குறாங்களே, அதனால் ஓகே சொல்லியாச்சு. அவங்க தான் இந்த பெட்டியில் கொடுத்துருக்காங்க. என்ன அங்கே பார்சல் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது எங்கேருந்து வந்திருக்குன்னா கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்துடலாம் அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. இன்னும் பேக் பிரிக்கவே இல்லை பாருங்க, இப்போ தான் பிரிக்க போகிறேன். பிரித்து பார்த்துடலாம். இல்லை, எங்களுக்கு வந்து ரெகுலர் கஸ்டமருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மிளகு வந்திருக்குது, அதுக்கப்புறம் லவங்கம் வந்திருக்குது. லவங்கமும் மிளகும் வந்திருக்கு. உண்மையாலுமே அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஏன்னாக்கா நான் அவங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தது கூட இல்லை. இன்னொன்று என்னென்னா, நான் இன்னும் அவங்க கூட பேசுனது கூட இல்லை. நான் இது வரைக்கும் அவங்ககிட்ட பேசுனதே இல்லை. அவங்க வந்து சாரீ பர்ச்சேஸ் பண்ணுறதோட சரி, அதுவும் இது வரைக்கும் நான் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணதே கிடையாது. இங்கே வண்ணவல்ல தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பொண்ணு தான் வந்து அவங்க கூட பேசுவா. பர்ச்சேஸ்க்காக வேண்டி அவங்க மெசேஜ் பண்ணால் பதில் போடுவா, பண்ணுவாங்க. அவங்க வேணுமான்னு கேட்டதோடு சரி, நான் சும்மா ஒரு 4 விதைகள் தான் நான் எப்போ எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி கேட்குற விதைகளை மட்டும்தான் கொடுத்து விட்டேன். ஆனால் அதுக்கே அவங்க வந்து நான் வந்து மறக்கவே முடியாத அளவுக்கு எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க பேர் என்னக்குன்னு, அவங்க பேர் வந்து எனக்கு அவங்க பேர் கூட தெரியாது. இப்போ தான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன். அவங்க பேர் வந்து பாப்பாராஜன் அக்கா அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப தேங்க்ஸுங்க உங்களுக்கு. நிச்சயமாக வந்து நாங்கள் கன்னியாகுமரி வந்தாக்க கட்டாயமாக வரோம் நாங்கள் அங்கே. ஏன்னா எனக்கு கன்னியாகுமரியில் வரணும்னு ரொம்ப ஆசை. அதனால் நிச்சயமாக நான் கன்னியாகுமரி வந்தால் வருவேன். அதே மாதிரி நீங்களுமே மேட்டூருக்கு வரும்போது கட்டாயமாக வாங்க எங்கள் வீட்டுக்கு. ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
பாலாக்கீரை, முளத்தக்கீரை, பருப்பு கீரை, கோவையில். நம்ம ஓட்டி விட்ட காட்டில் நிறைய பாசாக்கீரை முளைச்சிருக்குதுங்க. இன்றைக்கி வந்து அந்த கீரை தான் பறிக்கலான்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு இந்த கீரையை கடைஞ்சி காட்டுறேன் எப்படி நாங்கள் கடையிறோங்கிறத. இன்றைக்கி வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் கேட்டாங்க, அவங்களுக்காக தான் பறிச்சுட்டு போகிறேன். பாருங்கள் கீரை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, பாசாக்கீரை எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன். இது நம்ம வந்து எருவுலேருந்து முளைச்சி வர்றது தான். இது நமக்கு வந்து இதுக்குன்னு விதையெல்லாம் போட தேவையில்லை. எருவு கொண்டு போட்டோமா அதுலேருந்து வந்துடும். டோட்டலாக சொன்னப்போனால் நம்ம மாடுலாம் சாப்பிடுது இல்லைங்களா, அந்த சாப்பிட்டு கீரைலாம் சாப்பிடுதில்ல, சாப்பிட்டுட்டு அது போடுற அந்த சாணியை வந்து எருவாகிருதுல, அந்த எரு நம்ம காட்டுக்கு போட்டோமா அதுலேருந்து அப்படியே முளைச்சி வந்துடும் இந்த கீரைங்க. அதுதான் இந்த கீரைங்க. இன்றைக்கி நிறைய நல்லா இருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது. காடு ஃபுல்லாக அப்படியே ஜிகுன்னு முளைச்சிருக்குது அப்படியே. அதனால தான் இன்றைக்கி பறிச்சிட்ருக்கோம். தண்ணி கட்டுறதுக்கு வந்திருக்கோம், தண்ணி கட்டிக்கிட்டே கீரை பறிச்சிட்ருக்கோம். நம்ம வச்ச செடியெல்லாம் சூப்பராக வந்துருச்சு. நேற்றுக்கு எங்கள் பையன் வந்து பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே இதில் கிரவுண்டு மாதிரி இந்த இடத்த நினச்சி விளையாண்டு ஒரு 3 செடியை போட்டு மிதிச்சு விட்டாங்க. இதையும் மிதிச்சு விட்டான், இதையும் மிதிச்சு விட்டான். இன்னைக்கெல்லாம் போட்டு அழுத்தி வச்சிருக்கிறேன். இன்னும் 2 செடியை அழுத்தி சாகடிச்சு விட்டான். ஓகே, கீரையை பறிச்சுட்டு காட்டுறோம். நிறைய கீரை பறிச்சா தான் வெறுங்கீரை கடைய முடியும். நம்ம சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. ஆரஞ்சு கலர் சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அதுதான் நல்லா புதறு கட்டி வந்துட்டு இருக்குது. ஆனால் என்ன, எனக்கு இங்கே வந்து பறிக்கிறதுக்கு ஒரே பயமாக இருக்குது. பாம்பு வந்து இங்கே வந்துடுதுங்க, அதுக்கு தான் பயமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த மைசூர் மல்லி, அழகு ராணி மைசூர் மல்லியை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன்னா, இந்த சைடில் இந்த வேலி ஒட்டினாப்பில் வச்சுருக்கிறதுனால இங்கே பூத்துருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மைசூர் மல்லி. சூப்பரில் அழகு வாசமும் அப்படி அடிக்குங்க பார்த்தீங்களா, செண்டாக பூத்துருக்குது அழகா. அதே போல் நம்மளுடைய ஆரஞ்சு கலர் டிசம்பர் பூவுமே நல்லா துளுத்து வந்துருச்சுங்க பாருங்கள். நம்ம கொண்டு வந்து வச்சோம் இல்லையா, அந்த ஆரஞ்சு கலர் டிசம்பருமே வந்துருச்சு. மஞ்சள் கலர் டிசம்பர், நிறைய பேர் மஞ்சள் கனகாமரம்னு சொல்கிறீங்க. நாங்கள் எங்கள் ஊர் பக்கம் மஞ்சள் டிசம்பர்னு தான் சொல்லுவோம். அது கூட துளுத்து வந்துருச்சு. நம்ம ரோட்டில் பிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த மஞ்சள் டிசம்பர். ஓகே, ஓரளவுக்கு எல்லாமே ரெடியாகி வந்துருச்சு. இன்றைக்கி வந்து என்ன டீ போட போகிறேன் அப்படின்னாக்கா, இந்த பெப்பர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, எல்லாம் பெப்பர் வாசம் அடிக்கும் நல்லா சூப்பராக. இந்த பெப்பர்மெண்ட் தலை ஒரு 4 பிச்சுக்கலாம். அது கூட வந்து இன்னும் என்ன போட போகிறேன்னா, இது லெமன் கிராஸ், ஒரு லெமன் கிராஸ் ஒரு 2 பிச்சுக்கலாம். ஐயா, நம்ம டேலியா பூ கூட பூத்துருக்குது பாருங்களேன். நான் தான் பறிக்காம விட்டுட்டேன். 2 பூ பூத்துருந்துச்சி, பறிக்கலை. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், விட்டுறலாம். 2 லெமன் கிராஸ் பிச்சுட்டு வந்துடலாம். அடுத்ததாக நம்ம லெமன் கிராஸ் ஒரு 2 தலை போதும். பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்துருச்சுன்னு. அடுத்தது நம்ம வெட்டி வேர் இருக்குது, அதுக்கு வந்து பைப்பு கேட்டிருக்கேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட. பைப்பு கொடுத்தாருன்னா அந்த வெட்டி வேரை கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம். எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத நிறைய வீடியோ பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்படி குத்தா வளரவே கூடாதான், வளர்ந்தாக்கா வேரே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது எப்படி வளர்க்கணுங்கிறது இப்போ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுபடி நம்ம அதுக்கு வந்து பைப்பு வச்சு அதை நடவு செய்யலாம். 2 லெமன் கிராஸும் பிச்சாச்சு. அப்படியே அது கூட 2 சங்குப்பூ போட்டுக்கலாம். நம்ம சங்குப்பூ மட்டும் கூட தனியாக போட்டு டீ வைக்கலாம், இல்லை நம்ம வந்து லெமன் கிராஸ் மட்டும் கூட போட்டு டீ வைக்கலாம். எது வேணாலும் அப்படி தனியாக கூட போடலாம். நான் வந்து 2 எல்லாம் போட்டால் வாசமாக இருக்குமேங்கிறதுக்காக இதையும் சேர்த்திக்கலாம். இது 3 இப்போ சேர்த்து இப்போ டீ போட்டுடலாம். ஏதாவது ஒரு தலைகளை வந்து டெய்லிக்கும் போட்டு நம்ம டீ குடிச்சோமா கொஞ்சம் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை டீ போட்டுடலாம். தண்ணி வச்சாச்சு. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரே டம்ளர் தான் காய்ச்சலான்னு சொல்லிட்டுங்க. தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இலைகளை போட்டுடணும். ஏன்னா கொதிச்சதுக்கப்புறம் போடக்கூடாது. எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நல்லா சுண்டி நல்லா 1 டம்ளர் வர அளவுக்கு நல்லா ஒரு அரை மணி நேரமாவது சுண்டி வரணும். அப்போ தான் இதனுடைய எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கும். அதனால் நல்லா கொதிச்சு வரட்டும். சூப்பராக பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. கட்டாயம் ஒரு 1/2 hour நீங்கள் விட்டுருங்க. அப்போ தான் அதனுடைய ஸ்மெல் எல்லாமே நல்லா இறங்கும். அப்போ தான் அதுக்கு குடிக்கிறதுக்கான எஃபெக்டே நமக்கு கிடைக்கும். கலரே பாருங்களேன், அந்த ப்ளூ கலர் போட்டோம்ல சங்குப்பூவு, அதனால் கலர் அப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம வந்து இப்படியேவும் குடிச்சிடலாம். இல்லை என்னால் இப்படி குடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பனங்கற்கண்டு போட்டுக்குங்க, இல்லைன்னா தேன் ஊற்றிக்குங்க.
நான் வந்து இப்படியே குடிச்சிருவேன். எந்த ஒரு டேஸ்ட்டு எதுவுமே நமக்கு வித்தியாசமாக இருக்காது. ரெண்டாவது இந்த பெப்பர்மெண்ட் வாசம் ரொம்ப கமகமன்னு அடிக்கும். சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. ஓகே, தினமும் நான் ஒவ்வொரு டீ போட்டு குடிப்பேன். அது தினமும் என்னென்ன டீ குடிக்கிறேங்கிறத இதுக்கப்புறம் வர வீடியோக்களை காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.